வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு நம்ம என்ன படம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோப்பூர் அப்படின்னு சொல்லி 2024 ஒரு ஹாரர் மூவியாக வந்து ரிலீஸ் ஆன படம். இது வந்து ஆல்ரெடி தந்தி ஒன்றில் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி கன்னடத்தில் இது தமிழ் டப்புடு பண்ணி வந்திருக்கு. இந்த படத்தோட கதை, ஹீரோ வந்து ஒரு ஊருக்கு வராரு, ஒரு கிராமத்துக்கு. அங்கே வந்து சிவில் இன்ஜினியருங்கிறதுனால இவருக்கு வந்து ஒரு பாலம் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி இவர் அந்த ஊருக்கு வராரு, தன்னோட ஒய்ஃபோட வராரு. இவர் கிராமத்துக்குள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அங்கே ஒரு முக்கிய புள்ளி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்துல கல்குவாரி வச்சு அந்த சுத்தி உள்ள வீடுகள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகுது. இதனால நிறைய உயிரிழப்பு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்கள் சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவர் கட்டக்கூடிய அந்த பாலமுமே பாத்தீங்க அப்படின்னா உடையும் அப்படிங்கிற ஒரு தருவாயில இருக்கிறப்ப இவன் போய் நேரா போய் அந்த முக்கிய புள்ளிகிட்ட போய் பேசுறான். ஏங்க நீங்க இந்த மாதிரி கல்குவாரியை வந்து நடத்துறது இமீடியட்டா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த முக்கிய புள்ளிக்கு எம்எல்ஏயும் வந்து துணை போறாரு. எவ்வளோ எடுத்து சொல்றான். கடைசியில் இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மோதல் உருவாகுது. இதுக்கு இடையில ஊருக்குள்ள நிறைய வந்து புரளிகள் வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு குழந்தை, ராட்சச குழந்தை இருந்ததாகவும் அது வந்து ஆவியை சுற்றி திரிகிறதாகவும் சில அமானுஷ்யங்கள் இருக்கிறதாகவும் அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்கள் வந்து என்ன அப்புறம் நம்பிக்கையோட வந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோவோட வீட்லயுமே சில அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நடக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ இந்த அமானுஷ விஷயம் யாரு, எதுக்காண்டி நடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த மொத்த படத்தோட கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது வந்து ஆல்ரெடி ஒரு தமிழ்ல ஒரு ஃபேமஸான ஒரு படம். அதை தழுவிதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது என்ன படம் நான் சொல்லல, அது நீங்களே அந்த படத்தை பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கீங்க என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ராகுல் மகாதேவ்ங்கிற முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு வைபவ். நம்மளுக்கு கொஞ்சம் கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போர் அடிக்காத அளவுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி யூகிக்க வச்சிருக்காரு. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம்னே சொல்லலாம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு வித்தியாசமான அமானுஷ சம்பந்தப்பட்ட ஒரு ஹாரர் படம் பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தந்தி ஒன்றுல தமிழ் டப்புல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.